இன்னைக்கு அநேக இடங்களில் யாரெல்லாமோ தங்களை இக்காலத்து எலியாக்கள் நினைக்கிறார்கள், அப்படி சொல்ல வைக்கிறார்கள். என்ன தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, ஏதோ 2 தீர்க்கதரிசி நிறைவேறின உடனே, ஏதோ சில அற்புதம் நடந்த உடனே அவங்க சொல்லுகிறாங்க, நாங்கள் தான் இக்காலத்து எலியாக்கள். எலியாக்கள் வேண்டும் உண்மைதான், இந்தியாவுக்கு எலிசாக்கள் வேண்டும் உண்மைதான், உலகத்துக்கு எலியாக்கள் வேண்டும், எலிசாக்கள் வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயம் நடக்கணும், அநேக மக்கள் இயேசு கொண்டு வர வேண்டும், உண்மைதான். அது உண்மையான எலியாக்கள் எழும்ப வேண்டும். இப்போ அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவாதி தேவனை ஆராதிக்க காத்திருக்கிற, எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, சேர்ந்து நம் இயேசுவை ஆராதிக்கலாம். தேவனாய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று வேதம் சொல்கிறது. அந்த ஒரே தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்பதை கிருபையாக நம்ம அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனவே அந்த தேவனை முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு ஆராதிக்கணுமா? அதை ஒருமனப்படுவோம், கண்களை மூடிக்கொள்ளுவோம், தலைகளை கொஞ்சம் தாழ்த்தி கொள்ளுவோம். பணிவோடு கூட, ஆண்டவரே நீர் பரிசுத்தம் உள்ளவர், ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நீர் பரிசுத்தப்படுத்தும், உம்மை ஆராதிக்க நீர் தகுதிப்படுத்தும் என்று சொல்லி அப்படி பயத்தோடு நாம் காணப்படுவோம். அவர் இறங்கி வருவார். அவருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே இறங்கி வருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அவர் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே என்னை ஆராதி சிறுமையை பாரும், என் கண்ணீரை பாரும், என் வேதனையை பாரும், எல்லாமுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே அற்புதங்களை நன்மைகளை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி அப்படி இயேசு நோக்கி பயபக்தியோடு பார்க்கலாம். பிரசன்னம் ஐயா ஒவ்வொருத்தரும் நிறப்பட்டுமையா எடுத்து பயன்படுத்தும். இந்த பகுதியில் இந்த நேரத்தில் ஆராதிக்கின்ற ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்களோ இப்படி வல்லம் இறங்கி வரட்டும். உயிரான உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து அழுகிறே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா உம் நாமம் துதிக்கையிலே. உலகமெல்லாம் மறக்குதையா, இது இடமெல்லாம் மகிழுதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, இதயமெல்லாம் மகிழுதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் தியானிப்பீர்கள், இதுவெல்லாம்
மாறுதல். ஜீசஸ் எங்களோடு இடைவிடுவீராக. ஆராதிப்போம், வசனங்களை தியானிக்க. வசனம் உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா இயேசுயா வசனம் தியானிக்கிறே. இரவும் பகலும் ஐயா இயேசுயா வசனம் தியானிக்கிறே. உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே திரும் நாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம், உயர்வான அரண். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்-தானே. திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்-தானே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னோடு சேர்ந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக அந்த உலகத்துக்கு மனிதனாக இறங்கி வந்து நாங்கள் நன்றாயிருப்பதற்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு. நாங்கள் ஆண்டுக்கு உயிரோடு இருக்கிறோன்னா உங்களுடைய கிருபையப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய உயிருக்கு உயிரான தெய்வம் நீரையா, எங்களுடைய உயிரோடு கலந்த தெய்வம் நீரையா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காகவே சிந்தினீரே. எங்களுக்காக யாவி செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனப்பா, உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். ஒருவரே ஆராதனைக்குரிய தேவன் ஆண்டவரே. இந்த ஆராதனையோட ஆசீர்வதியும் ஐயா. உம்முடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறது, நல்லோரையும் பார்க்கிறது, தீயோரையும் பார்க்கிறது ஆண்டவரே. முகத்தை மட்டும் பார்ப்பது அல்ல, உள்ளத்தின் ஆழத்தை கூட பார்க்கிறது இயேசுவின் கண்களப்பா.
எனவே இந்த வேளையில் இந்த ஆராதனையில் யாரெல்லாம் பங்கு பெறுகிறாங்க நீ அறிகிறீர். அவருடைய கஷ்டங்களை பாடுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஆராதிக்க அவங்களை இழுத்துக்கொள்ளும். ஒருவனை கர்த்தர் இழுத்துக்கொள்ளாவிட்டால் யாரும் இடத்தில் வர முடியாது என்று வேதம் சொல்கிறது. எனவே தயவு செய்து கர்த்தாவை நீர் இழுத்துக்கொள்ளும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமையா. ஆண்டவரே அவனை ஆராதிக்க அவன் இழுத்துக்கொள்ளும். ஆராதிக்க வைங்க தகப்பனை பேசணும். பெரிய ஆச்சரியமான மாற்றங்களை கர்த்தர் அவங்களுக்கு கூட தாரும். ஆண்டவரே வெறும் சர்வ சுகத்திற்காகவும் உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும் அல்ல தகப்பனே, உம்முடையவர்களாக மாற வேண்டும். ஆத்தும ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப அருமையானது தகப்பனே. உலகத்தின் கடைசி நாட்களுக்குள்ள வந்துவிட்டோம். பிசாசின் பிடியில் அகப்பட்டு பாவத்துக்குள்ளே கிடந்து நரகத்துக்குள்ளே போய்விடாதபடி ஐயா பிசாசு விடுவிக்கப்பட்டு பாவத்தின் வெளியேறு தேவனுடைய பிள்ளைகளாக மாறி பரலோகத்தில் பிரவேசிக்க ஆயத்தப்படணும். ஆண்டவரே தேவன் உதவி செய்வீராக. அப்பிரயோஜனமானவர்கள் எங்கள் வேலையை செய்து கொண்டே இருக்கிறோம். நீர் கிரியேஷன் நாங்கள் பாடுகிறோம், துதிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம். நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. ஆராதிக்கிற மக்களுக்கு உதவி செய்து எதற்காக இதெல்லாம் எங்களுக்கு தந்திரோம், இதெல்லாம் செய்ய எதுக்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம், நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. தயவு செய்து கர்த்தாவை கிரியை செய்யும். அற்புதம் நடக்கட்டும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை உங்களை வாழ்த்துகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கிருபையை தந்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனவே உங்களை கூட நாங்கள் அழைக்கிறோம், ஆராதிப்போம். கஷ்டங்கள் மாறும் நம்பிக்கையோடு சொல்லுகிறோம். பைபிள் இயேசுவை ஆராதித்த தேவன் ஆராதித்த ஒவ்வொரு மக்களுக்கும் அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அவங்க தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தார்கள். அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்களும் பாடுகளும் வந்தது. ஆனால் கர்த்தர் கைவிடாமல் சேதம் இல்லாமல் காப்பாற்றினாராம். அதனால் நம்ம கஷ்டத்துக்குள்ள இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் தேவன் ஆராதிப்போம். இருக்கிற கஷ்டத்தில் கர்த்தரை காப்பாற்றுவார். இனியும் கஷ்டங்கள் வந்தாலும் சேதம் இல்லாமல் காப்பாற்றுவார். கரைகளை தட்டி என்னோடு சேர்ந்து பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தம்முடைய தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. என்னை அறிக்கை செய்து பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். கரைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். நம் தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். ஜெபத்தை கேட்கிறவா, இந்த பிள்ளைகள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவா, கேட்ட அற்புதங்களை செய்கிறவா. ஆடுவோம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பாணிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பாணிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டின் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டின் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னணியில் தேவம் அடித்தார்.
வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன். ஆகாலை வணங்குறவர்களே, நீங்களும் கூப்பிடுங்க, நானும் கூப்பிடுகிறேன். எந்த தெய்வம் அக்கினியால் பதில் கொடுக்கிறாரோ அவரே உண்மையான தெய்வம். சவாலோடு கூட எளிய நிற்கிறார். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமானிதன் வீரமுடன் முழங்கினார் தேவமானிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமானிதர் வீரமுடன் முழங்கினார் தேவமானிதர். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவமானிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவமானிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவே தேவன், இயேசுவே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். தேவ ஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் தகக்கப்பட்ட பலிபிடித்து சொப்பரிட்டு பலி செலுத்தினார். ஆண்டவரே, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். இதே தேவன் நாமளை ஊழியக்காரப்பா, இதெல்லாம் வார்த்தையினுடைய சென்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி கதறுகிறார். தேவஜானம் குட்டி செத்த தேவமானிதன் பலிபீடம் சப்பனிட்டு பலியுண்டார். தேவஜானம் குட்டி செத்த தேவமானிதன் பலிபீடம் சப்பனிட்டு பலியுண்டார். கெட்டருளும் கெட்டருளும் என்று கதறினா தேவமானிதன். கெட்டருளும் கெட்டருளும் என்று கதறினா தேவமானிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். இப்படி தேவனுடைய மனுஷன் கேட்ட உடனே உண்மையான தெய்வம் ஆண்டவராக இயேசு வானங்களை திறந்து வல்லமையாய் இறங்கினார். அக்கினியினால் பதில் கொடுத்தார். ஆகால வண்ணங்களிடம் கூட சொல்லுகிறான், கர்த்தரே இந்த கடைசி நாட்களில் கிரகத்துக்கு முன்னால் விழுந்து கிடக்கிற மக்கள் எல்லாரும் இயேசுவே தேவன் அறிக்கை செய்ய அக்கறை எதிர்பார்த்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வானங்களை தீரந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தா சிவதேவன். வானங்களை தீரந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தா ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று பாணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பாணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தம் தாசர்களின் ஜபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். ஜபத்தை கேட்கிறவர் என் ஆண்டவராக இயேசு. கர்த்தரே தெய்வம். அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்பதை வேதம் திட்டவட்டமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆமாம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் நோக்கி நாம் பார்க்கலாம். நம் ஜபத்துக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். எலியாவின் ஜபத்துக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜபிக்கிறார், மழை பெய்யலை. மழை வேணும்னு ஜபிக்கிறார், மழை பெய்யுது. எலியாவின் ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் நம் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அப்படியே முடங்கள் படிக்கிட்டு இயேசு நோக்கி பார்க்கலாமா? பாரம் நிறைந்து வந்திருக்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே,
நமக்கு ஒரு நேசர் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நமக்காக யாவை செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன் அவர். அவர் நோக்கி பாருங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் என் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழும் உண்டு, அவர்தான் என் இயேசு ராஜா. நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் எனக்கு உதவி செய்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், தம்முடைய வலது கரத்தினால என்னை அணைத்துக் கொள்ளுகிறார். ஏற்ற நேரத்தில் அந்த மார்போடு அணைத்து எனக்கு ஆறுதல் தருகிறார். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், தம் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், தம் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஆறுதல் தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். விதமான துன்பத்தில் அங்கே அலைந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு தயவுக்காக அலைந்து திரிகிற அன்பு தேவ பிள்ளைகள் அலைச்சல்கள் எல்லாம் அவர் பார்க்கிறார். ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறார். என் அலைச்சல்களை இயேசு பார்க்கிறார், என் கண்ணீரையும் கணக்கில் வைக்கிறார். என் அலைச்சல்களை இயேசு பார்க்கிறார், என் கண்ணீரையும் கணக்கில் வைக்கிறார்.
ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர். அன்பு நிறைந்தவர். அவர் சட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் சட்டையின் மறைவில் ஆரோக்கியம். வியாதியோடு கஷ்டப்படுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆனால் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் உதிக்கும், சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்ற வசனம் சொல்லுகிறது. ஏற்ற காலத்து சுகத்தை தருகிறார். விசுவாசத்தோடு கூட அவர் சட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் சட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. சட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் சட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர். அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அல்லேலூயா. இதுவரைக்கும் கைவிடாத தேவன் அவர். அப்படி சட்டையில் மறைத்து கொண்டார், மூடிக்கொண்டார், காத்து கொண்டார். கோழி தன் குஞ்சுகளை சட்டையின் கீழே வைத்து பாதுகாப்பதை போல காத்து நடத்தின தேவன் அவர். இனியும் பாருங்க, கோழி தன் குஞ்சுகளை சட்டைக்குள் வைத்து காக்குமாம். கழுகு தன் குஞ்சுகளை சட்டையின் மேல் வைத்து சுமக்குமாம். அதே போல கழுகை போல சட்டையில் ஏந்தி சுமந்தவர், கோழியை போல கோழி குஞ்சுகள் அணைத்துக் கொள்வதை போல் அணைத்து கொண்டவர். அந்த ஆண்டவர் என்னோடு கூட சேர்ந்து துதிப்போம், பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். எலியாவின் தேவன் அவர், வல்லமையின் தேவன் அவர், ஜபத்தை கேட்கிற தேவன் அவர், மகத்துவமான காரியம் செய்கிற தேவன் அவர். எலியாவை கொண்டு ஒரு வீட்டில் அற்புதங்களை செய்தார். மரித்து போன குழந்தை வீரோடு கூட எழுப்பினார். அக்கினியை கொண்டு வந்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் குடும்பத்தில் வல்லமையான காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் என் தேவனை துதித்து ஸ்தோத்திரத்தை மையப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, வல்லமை தேவனே, மகத்துவமுள்ள தேவனே, மாறாதவரே, நித்தியமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் மந்தமும் இல்லாதவர், அல்பா ஒமேகாமா இருக்கிறவர், முந்தனவரும் பிந்தனவரும் தேவாதி தேவனே, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, 1000 சிறந்தவரே, முற்றிலும் அழகுள்ளவரே, ஒருவரு சேரக்கூடாத ஒளிகளை வாசம் பண்ணுகிறவரே, பூமியில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, ஜோதிகளின் பிதாவே, அக்கினிமயமானவரே, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே, அக்கினியினால் பதில் கொடுக்கிற தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எலியாவின் தேவனே, எலிசாவின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமையாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, யோர்தான் நதி கரையில் 2 எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி சத்தமிட்டு எலிசா கூப்பிட்ட பொழுது எலியாவின் வல்லமையை எலிசாவை டிப்பாக அனுப்பி யோர்தானை பிளந்து இக்கரைப்பட வைத்து எலிசா பயன்படுத்த தேவாதி தேவனே, நீ எலியாவின் தேவனப்பா, எலிசாவின் தேவனையாம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எங்களுக்கு தேவனை இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். கொடான கூடிய தூதர் மத்தியிலே பரிசுத்தர், பரிசுத்தர் ஓயாமல் போற்றப்படக்கூடிய தூயாதி தூயவரே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். கரங்களிடத்தில் என்னோடு சேர்ந்து
சேர்ந்து பாடுக பார்க்கலாம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, ஹalleluya, இறங்கிடும், அசைவாடும், அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அன்பு தேவ பிள்ளைகளே, எலிசா சாதாரணமான மனுஷனாக இருக்கிறார், எலியாவுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா எலிசாவுக்கு பிறகு ரெட்டிவான வல்லமை தனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எலியா சொல் காட்டி பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். யோர்தானில் தனித்து விடப்பட்ட நிலைமையில் அந்த யோர்தானை எப்படி கடப்பதுன்னு வழி தெரியாமல் அப்படியே கீழே இருந்து விழுந்த மேலிருந்து விழுந்த எலியாவின் சால்வை பிடித்து கொண்டு எலியாவின் தேவன் எங்கே அன்று கேட்டு அந்த சால்வையை யோர்தானில் ஓங்கி அடித்த பொழுது யோர்தான் ரெண்டாக பிளந்தது. இத்தனை பெரிய அதிசயம். அதே போல் இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த எலியாவின் தேவன் இறங்கி வருகிற நேரம் அது. அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார், நமக்கு அசைவாட போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. எலிசா கூப்பிட்ட பொழுது எலியாவின் தேவன் என்று கூப்பிட்ட பொழுது எலியா வரல, எலியாவின் தேவன் இறங்கி வந்தார். அதே போல் எலியாவின் தேவன் இறங்கி வந்து கிரியை செய்யும்படியா என்னோடு கரகடத்தில் சேர்ந்து பாடுக பார்க்கலாம். ஹalleluya. எலியாவின் தேவன் இறங்கிடும் நேரம் இது. ஜீசஸ் எதிர்பார்ப்போடு பூமியின் மேல் அக்கனியை போடும்படியாக வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னவர் அக்கனியை போட விரும்புகிறார். எலியா ஜெபித்தது அக்கனி அனுப்பினார். ஓ, அத்தனை பேரும் பாகால வணங்கணும் கூட கர்த்தரே தேவன் சொல்லுகிறார், அக்கனி இறங்கி அற்புதம் செய்யும்படியா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அனலாகும் அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரம். சேர்ந்து சொல்லுவோம், எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகள் எதிர்த்திடுவேன். ஜெபிக்க ஜெபிக்க என் தெய்வம் பதில் கொடுப்பார். நெருப்பா இறங்கி வருவார். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுவோம், நெருப்பாய் இறங்கிடுவார் என் நேசு, நெருப்பாய் இறங்கிடு. அபிஷேகத்தின் வல்லமை. ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாகும், அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அன்னைக்கு கூப்பிட்ட பொழுது எலிசா கூப்பிட்ட போது இறங்கிடுவேன். நானும் தேவனை கூப்பிடுகிற வாரும். ஹல்லேலூயா. என்ன நெருக்கத்தை கற்றுட்டு இருக்கிறாங்களோ, எலியாவின் தேவனே இறங்கி வாரும். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் என்னை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் என்னை பின்தொடர்வார். கடலின் அலையில் நான் குதித்தாலும், கடலின் அலையில் நான் குதித்தாலும் நீரை கொண்டு மீட்பார்
தெய்வம் மீனை கொண்டு மீட்பார், மீனை கொண்டு மீட்பார். தெய்வம் என் ஜீவனை மீட்டுக் கொள்வார். ஆவியே 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 அசைவாடும் அனலாகும், அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. மாறும் ஆண்டவரே, அபிஷேக மழை பெய்யட்டும், அக்கினி மழை பெய்யட்டும், உங்களுடைய வல்லமை இறங்குவட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராஜுகளா சுலபாகும், அந்த அக்கினி இறங்கணும், சோர்ந்து கிடக்கிற மக்களை அனலாக்கணும். ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதல். ஹல்லேலூயா. உன் ஆகட்டும் ஆண்டவரே. உள்ளந்த எலும்புகள் மேல ஆவி எனக்கு சேனைகளை மாற்றினதை போல தகப்பன் இப்போது சேனை எழும்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. போனாலும் பற்றாத ஜீவன் அது எனக்கு உண்டு. ஏறி தாற்று நீர் பற்றி போனாலும் பற்றாத ஜீவன் அது நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் காரம் நடத்தும், என்னை அழைத்தவர் காரம் நடத்தும். சொல்லுங்க பார்க்கலாம். அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் காரம். பெருமையாக்கப்பட்ட நிலைமையில, ஒண்ணுமில்லாத நிலைமையில இனி என்ன செய்ய? ஒருவேளை கேரி தாற்றில் வச்சு போனாலும், சம்பளம் நின்றாலும், வருமானம் குறைந்தாலும், பற்றாத ஜீவனதியாய் இயேசு எனக்கு இருக்கிறார். பின்னிட்டு பார்க்க மாட்டேன், முன் நடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும். பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் காரம் நடத்தும், என்னை அழைத்தவர் காரம் நடத்தும். கூப்பிடுவோம். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும், அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அழைத்தவர் எலிசாவே உன் ஸ்தானத்துல தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணுப்பா. எல்லாரும் எலிசா பரியாசம் பண்ணுகிறாங்க, ஆனால் அழைத்தவர் அந்த எலிசாவை இரட்டிப்பாய் பயன்படுத்தினார். அந்த தெய்வம் என்று ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. தாயின் கற்பத்தை தேர்ந்தெடுத்த என் தேவன் யார் அலட்சியப்படுத்தினாலும், யார் அசட்டை பண்ணினாலும், யார் அற்பமாக, அவங்களுக்கு அந்த அழைப்பு தெரியாது. உங்கள் எதற்காக அழைத்தார், உங்கள் அழைப்பு என்ன என்பது அவங்களுக்கு புரியாது. அது மாதிரி தான் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் தான் தீர்க்கதரிசன வரங்கள்லாம் அவங்கள்ட்ட உண்டு. ஆனாலும் எலிசாவின் அழைப்பை குறித்து அறிந்து கொள்ள முடியலை. அழைத்தவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நோக்கி பாருங்க, பார்க்கலாம். என் தேவனே, என் இயேசுவே, உலகம் அசட்டை பண்ணுது, என்னை அற்பமாய் பார்க்குது. ஆண்டவரே, நான் இப்போ என்ன செய்வேன்? நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லி இயேசு நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனே, என் இயேசுவே, உம்மையே
நேசிக்கிறேன். தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே நேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, உம்மன்புதான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா, உம்மன்புதான் மாறாதையா, மாறாதையா. தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே துணையாளரே, தானே கழி கூறுவேன். என் துணையாளரே, உம் சிறையின் நிழலுதானே கழி கூறுவேன், கழி கூறுவேன். தேவனே நேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகெல்லாம் நம்மளை கைவிட்டுரும். எலியா வந்து சால்வே போட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு எலியாவுக்கு பின்னாலே போனார். ஒரு நாள் எலியாவும் கடந்து போய்விட்டார். ஆனால் எலிசா எனக்கு ரெட்டிப்பா நம்முடைய வல்லமை வேணும்னு கேட்டார். 2 பேர் யோசனைக்கு அந்த பக்கம் போனாங்க. ஆனால் கடைசியில் எலியா போன பிறகு எலிசாவுக்கு என்ன செய்யன்னு தெரியலை. என் தகப்பனேன்னு சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு ரதம் குதிரை வீரம் இருந்தவரே, அப்படி வேதனையோட கதை. அதே போல் ஒருவேளை உங்களுக்கு யாராவது அப்படி இருந்திருப்பாங்க. தகப்பனாக எல்லா உதவிகளையும் செய்துட்டு அவங்க இருக்கிறாங்க நினச்சிருப்பீங்க. ஒரு நாள் அவங்களும் கடந்து போவாங்க. அந்த நிலைமையில் எலிசா கதறும் பொழுது என் கர்த்தருக்கு துணையாக வந்தார். விரும்பினபடியே இதோட வல்லமை இரட்டிப்பாக இறங்கினது. பெரிய ஒரு மனுஷனாக கர்த்தர் எலிசாவை மாற்றினார். அதே போல் சிலர் கடந்து போனதுனால, சில சகாயம் மற்றதுனால என்ன செய்ய கதறி கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைக, எலியாவின் தேவன் நமக்கு உண்டு. எலியா கடந்து போகலாம், ஆனால் எலியாவின் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். அதே போல் யாரும் கடந்து போகலாம், அவர் நமக்கு துணைவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எனவே அவர் நோக்கி பார்க்க வாக்கள். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ராஜா, இந்த வேளையில் ஆண்டவர் உம்முடைய தாசனாக எலியாவை பற்றி பேச இருக்கிற தகப்பனே, என்னை மறுத்து கர்த்தர் பேசுவீராக. எலியாவின் இன்றும் ஜீவிக்கிறீர்.
எலியாவை கொண்டு செய்த அற்புதங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட எலியாக்களுக்கு வேண்டும். யாரெல்லாமோ எலியாக்கள் இக்காலத்து எலியாக்கலான்னு சொல்லுகிறாங்கப்பா. எனக்கு தெரியலை யார் இந்த இக்காலத்து எலியான்னு தெரியலை. ஆனால் எலியாவின் தேவனே, எலியா மூலமாக செய்யப்பட்ட வல்லமையான காரியங்கள் இன்றைக்கி தேசத்தில் நடக்கணும் ஐயா. அதே போல் எலியாக்கள் எழுமணும் ஆண்டவரே. உண்மையான பைபிளில் சொல்லப்பட்ட அந்த எலியாவை போல எலியாக்கள் தேசத்துக்கு வேண்டும். எலியாக்கள் வேண்டும், எலிசாக்கள் வேண்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எலியாக்களாக மாற கர்த்தர் கிருபை செய்வீராக. தேசம் அசைக்கப்பட வேண்டும். தேசமோட வல்லமையை பார்க்கணும். அந்த அக்கினி இறங்கின பிறகுதான் பாகாலை வணங்கினவங்க கர்த்தரேது சொல்ல ஆரம்பித்தார்களப்பா. எலியாவின் நக்கள் இறங்க நக்குன்னு இப்போ அந்த கடைசிக்கு இறங்கணும் ஆண்டவரே. அநேகர் இயேசுவை அறியணும். அப்படி ஒவ்வொருவரையும் தேவன் எலியாக்களாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மறுத்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 2:11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் எலியாவும் எலிசாவும் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை இங்கே நான் வாசிக்க கேட்கிறோம். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயந்திருக்கப்படுவதும் மனு மக்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் மரணத்தையே காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பேரை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. மோசே மரித்தார் பார்க்கிறோம், யோசுவா மரித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருந்து மரித்தார் பார்க்கிறோம். ஆனால் 2 பேரை குறித்து பைபிள் சொல்லுகிறது மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். முதலாவது ஏனோக்கு. இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற வேளைகளை அவர் காணப்படாமல் போனார். கர்த்தர் அவர் எடுத்துக்கொண்டார். அதுக்கடுத்தது இந்த எலியா மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மகா வல்லமையான தீர்க்கதரிசி. இன்றைக்கி அநேக இடங்களில் யாரெல்லாமோ தங்களை இக்காலத்து எலியாக்கள் நினைக்கிறார்கள், அப்படி சொல்ல வைக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. ஏதோ 2 தீர்க்கதரிசி நிறைவேறின உடனே, ஏதோ சில அற்புதம் நடந்த உடனே அவங்க சொல்லுகிறாங்க, நாங்கள் தான் இக்காலத்து எலியாக்கள். பார்க்குறோம், அருமையான மனுஷர் ஊழியக்காரர் இருந்தார். அவர் அப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் சொல்லும்படியாக அவர் செய்துட்டு போயிட்டார். அதனால் அவர் தான் 7வது தூதன் சொன்னார்கள். அப்புறம் அவர் தான் கிறிஸ்து என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுபோல் அவங்க நான் தான் அந்த எலியா சொல்லாவிட்டாலும் கூட சில பேரை உற்சாகப்படுத்தி எப்படியோ என்னமோ தெரியலை, இக்காலத்து எலியா, இக்காலத்து எலிசா. அன்பு தேவப்பிள்ளை, எலியாக்கள் வேண்டும் உண்மைதான். இந்தியாவுக்கு எலிசாக்கள் வேண்டும் உண்மைதான். உலகத்துக்கு எலியாக்கள் வேண்டும், எலிசாக்கள் வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயம் நடக்கணும். அநேக மக்கள் இயேசு கொண்டு வர வேண்டும் உண்மைதான். ஆனால் உண்மையான எலியாக்கள் எழும்ப வேண்டும். இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை எனக்கு ஏன் இந்த வார்த்தைகளை நீங்கள் பேச சொன்னார் என்பது எனக்கு தெரியலை. இது ஆராதனை வேளைகளை எலியா யாராவது ஒருவேளை எலியாவை போல கத்தனை பயன்படுத்த வேண்டும். எலியாவை போட்டு பெரிய கணக்கத்தை நான் செய்ய வேண்டும். எலியா பணத்துக்காக செய்யலை, பேருக்காக செய்யலை, புகழுக்காக செய்யலை. எலியா நோக்கமே ஜனங்கள் இயேசுவண்டு கத்தட்ட வரணும். பாகாலை வணங்கின ஜனங்கள் கத்தட்ட வரணும். இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, பாகாலையை வணங்கும், தெய்வத்தையும் கத்தரையும் வணங்கும். அப்படிப்பட்ட கூட்டம் உண்மையாக 2 நினைவோடு குந்துக்கு நடக்கக்கூடாது. கர்த்தரை மட்டும்தான் பின்பற்றணும். இப்படி ஒரு வெறியோடு ஊழியத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். அப்படி என் தேசத்தின் மக்கள் உண்மையான தெய்வம் இயேசு அறிய வேண்டும் என்று சொல்லி அப்படி அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்கிற எலியாக்கள் வேண்டும். ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவேளை அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படி என் தேசம் இயேசு அறியணும்,
பல விதமான தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் இயேசுவை ஆராதிக்கிற மக்களை மாற வேண்டும். அதுக்கு நான் எலியாவை போல மாற வேண்டும் என்று சொன்னால் எலியாட்ட காணப்பட்ட 3 காரியங்கள் சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த எலியா அக்கினியை கொண்டு வந்தவர். இந்த எலியா மரித்து போன குழந்தையை உயிரோடு எழுப்பினவர். எலியாவை கொண்டு ஏகப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்தார். யோர்தான் 2ஆக பிளக்கிறது. நம்ம ராஜாக்களை வாசித்து பார்த்தோம். இந்த எலியாவை கொண்டு கர்த்தர் செய்த எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ள முடியும். ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலிசா அந்த வல்லமை ரெட்டிப்பாக எனக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது எலியாவை விட எலிசாவை ரெட்டிப்பாக கர்த்தர் பயன்படுத்தினாராம். நமக்கு உண்மையாகவே ஒரு எலியாவாக மாற வேண்டும் என்று விருப்பம் இருக்கும் என்று சொன்னால் பைபிளை வாசி 3 காரியங்கள் சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த எலியாவை அப்படி தேவன் பயன்படுத்த எலியாவை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய, முதலாவதாக இந்த எலியா கர்த்தரால் வல்லமையை பயன்படுத்தப்பட முதலாவது வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 19:14. அதற்கு எலியா சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உம்முடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எலியாவுக்கு தேவன் கொடுத்த வல்லமையை வைத்து அவர் அரசாங்கத்தில் ராஜாவிட்ட பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த எலியாவுக்கு ஒரு வைராக்கியம். ஜனங்கள் கர்த்தரை விட்டு விட்டார்கள், கற்பனைகளை விட்டு விட்டார்கள், பாகாலை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவருக்கு ரொம்ப கோபம். அந்த வைராக்கியத்துடன் சொல்லுங்க, மழை பெய்யக்கூடாது. மழை பெய்யலை, 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யலை. அதுக்கு பிறகு கர்த்தர் மழையை கொடுக்கிறாரு. அதற்கு பிறகும் எப்படியா ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வைராக்கியத்தோடு ஊழியத்தை செய்கிறார். அக்கினி இறங்கி வருகிறது. அக்கினி இறங்கி வந்த உடனே பாகாலை கும்பிட்ட தீர்க்கதரிசிகளை கொலை செய்து விடுகிறார். அவ்வளோ வைராக்கியம் அவருக்கு. இப்போ இந்த இயேசபேல் இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இந்த எலியாவை கொலை செய்ய விரும்புகிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஓடுகிறார், ஜீவன் தப்ப ஓடுகிறார். கெபிக்கொள்ள சூரச்சரின் கீழே படுத்து, போதும் கர்த்தாவே என் ஆத்துமை எடுத்துக்கொள்ளும். தூதனை அனுப்பி அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து எலியாவை புசி, நீ போகக்கூடிய தூரம் வெகு தூரம், 40 நாள் இரவு பகல் நடந்து போய் அங்கே ஒரு கெபியிலே போய் ஒழித்து கொள்ளுகிறார். என் கர்த்தர் வந்து கேட்குற, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை, உன் வேதனத்தை என்ன? அப்போ கர்த்தர் அவன் எலியா சொல்லுகிற, ஆண்டவரே உமக்கு உண்டாக மிகு பக்தி வைராக்கியமாய் நான் காணப்பட்டேன். எப்படியாவது இந்த ஜனங்களை ஆண்டுக்குள்ள வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ பிரயாசப்பட்டேன். ஆனால் ஜனங்கள் உம்மை தள்ளிவிட்டார்கள், கற்பனைகளை தள்ளிவிட்டார்கள். ஒருவன் மட்டும்தான் மீந்திருக்கிறேன். எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்கிறார்கள். அதனால தான் என்னையும் கொலை செய்ய பார்க்கிறார்கள். அந்த வசனத்தில் எலியா என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாக வாழ்ந்தேன். ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா சொல்லுங்க? உண்மையாகவே எலியா பக்தி வைராக்கியத்தோடு வாழ்ந்தவர். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு புற மதத்தை காணப்பட்ட பக்தி கிறிஸ்தவங்கிட்ட இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா எவ்வளவு தவம் இருக்கிறாங்க, செருப்பு போடாமல் எத்தனை வயல்களுக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் இன்னைக்கு தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகள்கிட்ட பக்தி இருக்குதா? முழங்கால் போட்டு அவங்களால ஆராதிக்க முடியாது, முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாது, ஆலயத்துக்கு சீக்கிரம் வர முடியாது, ஆராதனை தாமதம் ஆச்சுட்டா பொறுக்க முடியாது. சபைகளை தேடுகிறார்கள். எப்படிப்பட்ட சபை தெரியுமா? எந்த சபையில் சீக்கிரம் முடிப்பாங்க, எந்த சபையில் குறைவான ஆராதனை இருக்கும், எந்த சபையில் கடிந்து கொள்தல் கிடையாது, இப்படி தேடி தேடி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது. முழங்கால் போட்டு ஜெபிக்க பிடிக்காது, உபவாசம் போட பிடிக்காது. மற்ற மக்களை பார்க்குறாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க எப்படி விரதம் இருக்கிறார்கள், அவங்க தெய்வத்தை எப்படி தேடுகிறார்கள், எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறார்கள். அதில் கொஞ்சம் கூட பக்தி கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. அதை போல இந்த பெந்தகோஸ்த விசுவாசிகள்,
ஆவிக்குரிய விசுவாசிகள் அப்படி சொல்லுகிறாங்கல்ல, அவங்களுக்கு அதை விட மோசம் சுத்தமாக பக்தியே கிடையாது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரங்களுக்கு அதை விட வெளிநாட்டில் அவங்க சீதோஷங்கள் அப்படி, அதனால செருப்பு போட்டு மேடைக்கு வருகிறாங்க. ஆனால் ஆண்டவர் மோசையை பார்த்து பாதரட்சியை கடத்தி எரிந்து போடு இருக்கிற பரிசுத்த பூமி, அந்த எல்லா ஊழியக்காரங்களும் ஷூ போட்டு துணிகரமாய் மேடைக்கு வருகிறாங்க. தெய்வ பயமோ தெய்வ பக்தியோ இல்லவே இல்லை. அதே போல் உலக பிரகாரமாக ஒரு நல்ல வேலைக்கு போன ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது, டிஷர்ட்டு போடக்கூடாது. ஒரு பெரிய விளையாட்டு போட்டியில் ஒரு விளையாட்டு வீரர் வந்து செஸ்லையா ஜீன்ஸு போட்டு வந்ததுக்காக, அது உலகம் பிரசித்தி பெற்ற ஒரு இடம், அதில் பதக்க வேண்டாம், ரொம்ப மரியாதை. ஆனால் ஜீன்ஸு போட்டு வந்தால் இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடாது. அவர் ஜீன்ஸை கடத்த மாட்டேன்னு சொன்னார், போட்டியில் இடம் கொடுக்கலை, ஜீன்ஸு போடுகிறாங்க. ஆனால் அப்படி உயர்ந்த கம்பெனிகளில் உயர்ந்த பதவியில் போகும்பொழுது ஜீன்ஸு போடக்கூடாது, டிஷர்ட்டு போடக்கூடாது. அப்படி கம்பெனிகள்லையும் வேடஸ்தர் சொல்லப்படும் பொழுது இன்னைக்குள்ள ஊழியக்காரங்க எப்படிப்பட்ட நிலைமையில் வருகிறார்கள். சினிமா ஜீன்ஸு போட்டு வருகிறதும் டிஷர்ட்டு போட்டு வருகிறதும் முடிய வெட்டுகிற ஸ்டைலையும் பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் எலியான்னு எப்படியா சொல்ல முடியும்? கர்த்தருக்காக பக்தியை காட்டாதபடி, பக்தி வைராக்கியத்தை காட்டாதபடிக்கு சினிமா நடிகை எப்படி உடுத்துவானோ, சினிமா நடிகை எப்படி உடுத்துவாளோ அதை போல உடை உடுத்தி கொண்டு துணிகரமாக தேவ சமூக பயம் இல்லாமல் பக்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு எப்படி தேசத்தை அசைக்க முடியும், தேசத்தை எப்படி கலக்க முடியும்? இவர்கள் நடக்கிறதுனால சபையில் விசுவாசிகளை ஒன்றும் சொல்ல முடிகிறதில்ல. வாழ்வு பெங்க முடிவெட்ட பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இவங்களை பார்த்து தான் இவங்க பாட்டு, இவங்க ஸ்டைலு, இவங்க கிட்டார் வாசிக்கிறவங்க, கீபோர்டு வாசிக்கிறவங்க, மேடையில் யார் வேணாலும் ஏறலாம், யார் வேணாலும் வரலாம், அவங்க கிடக்கம் போட்டிருக்கலாம், எப்படி இருக்கலாம். இப்படி தேவனுக்கு பயப்படுற பயமே இல்லாமல் துணிகரமாய் சினிமா ஷூட்டிங்கை போல் படம் எடுத்துக்கிட்டு சாரான குறைச்சி பாடினாங்க, வயல்டனமாக பாடினாங்க, அவங்களாம் இப்படியா பாடினாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. கொடைக்கானல் தான், காஷ்மீர் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் சினிமா கேரவன் புகழ் கிடைக்கும், துட்டு கிடைக்கும். ஆனால் எலியாவை மாற முடியாது, தேசம் இயேசுவை அறிய முடியாது. எலியா பக்தி வைராக்கியம் உள்ளவராய் காணப்பட்டார். அந்த பக்தி வைராக்கியம்தான் எலியாவை கொண்டு பெரிய காரியங்களை கட்ட செய்ய வைத்தது. அந்த பக்தி வைராக்கியம்தான் மரணத்தை காணாதபடிக்கு எலியாவை பரலோகத்துக்கு கொண்டு போனது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை குறை சொல்லணும், குற்றம் சொல்லணும் என் நோக்கம் கிடையாது. இதெல்லாம் நான் பேச வேண்டும் என்ற செய்திக்கு நான் வரவே இல்லை. எலியாக்கள் வேண்டும், எலியா வல்லமை இன்றைக்கு நமக்கு சபைகளில் வேண்டும், தேசத்தில் வேண்டும். அதுக்கு அந்த எலியா எப்படி நடந்தார்? எலியாவை மாற ஆசைப்படுகிறவங்க பைபிளை வாசித்தாலே போதும், அதமாக நடந்தால் போதும். எலியாவின் தேவன் எலிசாவுக்கு வல்லமை கொடுக்கலையா? எலியாவின் வல்லமை ரெட்டிப்பாக கொடுக்கலையா? எலியாவை நடந்தா ரெட்டிப்பான வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும். எலியா பக்தி வைராக்கியத்தோடு வாழ்ந்தவர். ரெண்டாவதாக வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18:36 முதல் 39 வரைக்கும் அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் உம்முடைய வார்த்தையின்படியை செய்கிறேன் என்பதையும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து
பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபொழுது முகங்குப்புற விழுந்தார்கள். தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். முகங்குப்புற விழுந்தார்கள். பாகாலை வணங்கினவன், பாகால் தீர்க்கதரிசனம் பேசினவன் முகங்குப்புற விழுந்தான். கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தரை வணங்கினான். கர்த்தரை வணங்கி அறிக்கை செய்தான், கர்த்தரே தேவன். எப்பொழுது எலியா சொல்லுகிறார், இதையெல்லாம் நான் எப்படி செய்கிறேன்னா உங்களுடைய வார்த்தையின்படி செய்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனுஷன் எலியா. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு வைராக்கியத்தோடு கூட அவர் சொன்னால் மழை பெய்யாது. ஆண்டவர் சொல்கிறார், கேரி தாற்றண்டைக்கு ஓடி போய் ஒழித்து கொண்டது. அப்பொழுதும் எலியா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறார். இப்போ சாரிபாத்துக்கு ஊருக்கு போ, ஒரு வித வீட்டுக்கு போ. அதையும் எலியா கேட்கிறார். எலிசாவை அபிஷேகம் பண்ணு, எகுவை அபிஷேகம் பண்ணு. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை எலியா கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக கூட நீ எரிகோவுக்கு போகணும், கில்காலை விட்டு போகணும், யோர்தானுக்கு போகணும். ஒவ்வொரு இடமா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் என்ன கில்காலை விட்டு போக சொல்லுகிறான், கர்த்தர் என்ன எரியோக்கு போக சொல்லுகிறான், கர்த்தர் என்ன யோர்தானுக்கு போக சொல்லுகிறான். கர்த்தர் சொல்லும் இடத்துக்கெல்லாம் எலியா போய்கொண்டே இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின்படியே நடக்கிறவர். இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னான். எலியாவை போல பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னான். மனுஷ வார்த்தை கேட்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். ஆண்டவரே, நான் மனுஷ வார்த்தையை கேட்காதபடி எலியாவை போல உடைய வார்த்தையின்படி நடக்க எனக்கு பலம் தாரும். கேட்டு பாருங்கள், கர்த்தர் எலியாவை போல பயன்படுத்த ஆரம்பிப்பார். எல்லாருக்கும் ஆசை இருக்குது, நம்ம ஜெபம் பண்ணால் அக்கினி இறங்கணும், சபையில் அக்கினி வரணும், கூட்டத்தில் அக்கினி வரணும். ரைட், ஏசு அக்கினியை போட விரும்புகிறார், அக்கினியை போட வாஞ்சிக்கிறார். எப்பொழுது எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தால் எலியாக்களாக மாற முடியும். அக்கினியை அனுப்புவார். அந்த அக்கினி தான் கர்த்தர் அனுப்புகிற அந்த அக்கினி ஜனங்களை முகங்குப்புற விழுந்து கர்த்தரை வணங்க வைத்து கர்த்தரே அழைக்க வைக்கும். எலியா பக்தி வைராக்கியம் உள்ளவர். இரண்டாவதாக என் தேவனுடைய வார்த்தையினுடைய செய்கிறவர். மூன்றாவதாக வாசிக்கிறோம், அப்போஸ்தலன் யாக்கோபு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 5:17-18, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. யாக்கோபு எழுதுகிறார், நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்படி தெய்வ பிறவியாக குதித்தவர் கிடையாது எலியா. பவுலை தேவன் பயன்படுத்துகிறார். அவரை தெய்வம் என்று சொல்லி ஆராதிக்க வருகிறார்கள். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்கள் விசேஷ பிரிவு கிடையாது, நாங்கள் உங்களை போல பாடுள்ள மனுஷர். எலியா மனுஷன் சொல்லலை, நான் பாடுள்ள மனுஷன். எலியா பற்றி வேதம் சொல்லுகிறது, எலியா நம்மை போலவே நாம் என்னெல்லாம் வேதனைப்படுகிறோமோ, என்னெல்லாம் பாடுகளை சகிக்கிறோமோ, அதை போல எலியா பாடுள்ள மனுஷர். ஆனால் இந்த எலியாவை கர்த்தர் பயன்படுத்த மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ள கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். அவர் மழையை பெய்ய எப்படி ஜெபிக்கிறார்? தன் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், மேகம் வந்திருக்கதா பார்த்துட்டு வா. விசுவாசத்தோடு ஆகாபுக்கு சொல்லிட்டாரு, மழை வரப்போகுது, ரதத்தை பூட்டிட்டு ஓடும். ஆனால் இப்போ ஜெபத்தோடு அனுப்புகிறார். மேகம் இல்லை, தன் நெத்தி முழங்கால் பட குனிஞ்சு ஜெபிக்கிறார். தன் நெத்தி முழங்கால் பட குனிஞ்சு ஜெபிக்கிறார் 7 தடவை. அதுக்கு பிறகுதான் உள்ளங்கை அளவுக்கு மேகம். இப்படியாக இந்த எலியா ஜெபிக்கிறவர், அதுவும் கருத்தா ஜெபிக்கிறவர் என்று அவருக்கு வேதம் சாட்சி கொடுக்கிறது. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எல்லாருக்கும் ஆசை, என்னை கர்த்தர் எலியாவை போல பயன்படுத்தணும், அப்படிப்பட்ட வல்லமனுக்கு வேணும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். யாரை அனுப்புவேன், யார் எனது காரியமாக போவான்? எலியாக்கள் கண்டிப்பாக தேசத்துக்கு வேண்டும், எலிசாக்கள் வேண்டும்.
உண்மைதான். ஆனால் கர்த்தர் தேடுகிறார், யாரை பயன்படுத்த போகிறார்? இப்படி எலியாவை போல ஜெபிக்கிறவர்களே, கருத்தா ஜெபிக்கிறவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, எலியாவின் தேவன் என்றும் ஜெபிக்கிறார். நம்ம கூட எலியாவை போல மாற்ற அவர் வாஞ்சிக்கிறார். எனவே என்னை கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார். நானும் இந்த எலியாவை போல மாறினாதான் என்னை கொண்டு ஆத்துமாக்களை கத்தட்ட கொண்டு வர முடியும். அக்கினி கொண்டு வருகிற ஊழியக்காரனாக இருக்கணும். தேவனுடைய அற்புதங்களை விளங்கப்படுகிற ஊழியக்காரனாக இருக்கணும். அதுக்கு ஒரு பக்தி, எலியாவை போல நம்ம அப்படி ஜெபம் பண்ணுவோம். எலியாவை போல ஒரு பக்தி வைராக்கியம் எனக்கு தாரும் ஆண்டவரே. எலியாவை போல வார்த்தைக்கு கீழ்ப்படிய எனக்கு பலம் தாரும். எலியாவை போல கருத்தாக ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும். அப்படி கர்த்தர்ட்ட மன்றாடுவோம். கர்த்தர் நம்மை எலியாக்களாக மாற்றுவார். நம் தேசத்தில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். இந்த எலியாவை போல பக்தி வைராக்கியத்தோடு இருக்கட்டும். இந்த எலியாவை போல வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கட்டும். இந்த எலியாவை போல ஜெபிக்கட்டும். இந்த தேசத்தின் ஊழியர்களை பயன்படுத்துங்க ஆண்டு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தேசத்தில் மகிமையான காரியங்களை செய்வார். தடை தாழ்த்தி கங்கிட முடிச்சோம் பண்ணுவோமாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் விக்கிரகத்தை நிறைந்திருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பட்டணத்துக்கு போகும் பொழுது இந்த பட்டணம் விக்கிரகத்தால் நிறைந்திருப்பதை பார்த்து ஆவியிலே ஒரு வைராக்கியம், வல்லமையான சுவிசேஷம் அறிவித்தான் பார்க்கிறோம். எங்கள் தேசம் விக்கிரக ஆராதனையால் நிறைந்திருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் உண்மையான தெய்வம் இயேசுவிட்ட வரணும். அதற்கு இன்றைக்கு எலியாக்கள் வேணும்ப்பா, எலிசாக்கள், ஏகப்பட்ட ஊழியக்காரங்க தேசத்தில். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எழுப்பி இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்கும் ஸ்தோத்திரம். ஆனாலும் எலியாக்களாக இருக்கிறாங்களா, எலிசாக்களாக இருக்கிறாங்களா? நாங்கள் அப்படி இருக்கிறோமா? எலியாக்களாக இருக்கிறோமா, எலிசாக்களாக இருக்கிறோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை அருமையாக இருக்கிறது, பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, செட்டிங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது, உண்மைதான். ஆனாலும் அந்த அக்கினியை காணும். நாங்கள் தான் ஸ்டேஜில் லைட்டிங் போடுகிறோம், நாங்கள் தான் ஸ்டேஜில் புகை போடுகிறோம். உண்மையான கர்த்தர் அனுப்புகிற அக்கினியை காணும். ஸ்டேஜ் ஃபுல்லாக லைட்டிங் தான், விதவிதமான லைட்டிங், மின்னலை போல லைட்டிங். ஆனால் அக்கினியை காணும். இந்த லைட்டிங் ஜனங்களை கர்த்தர்ட்ட கொண்டு வராது, ஜனங்களை பரவசப்படுத்தலாம். அக்கினி இறங்கணும், அக்கினி இறங்கணும். தகப்பனே எனக்கு செய்யும், ஏன் ஊழியக்காரன் செய்யும். இந்த வார்த்தை யார் கேட்குறன்னு தெரியாதப்பா. ஊழியம் செய்கிறவங்க இருக்கலாம், ஊழியம் செய்ய வாஞ்சவங்க இருக்கலாம், சாதாரண மக்கள் கூட இருக்கலாம். எலியா பாடுள்ள மனுஷர் தான். அந்த பாடுள்ள மனுஷனை பயன்படுத்தி அக்கினியை கொண்டு வந்து, அப்பா ஐயா பாகால வணங்கினவங்க உமக்கு உண்மை முகங்குப்புற விழுந்து கர்த்தரேதுன்னு அறிக்கை செய்ய வைத்தீரேன். அதே போல் ஆண்டவரே எலியா பக்தி வைராக்கியத்தோடு வாழவும் ஊழியம் செய்யும் கர்த்தர் கிருபை செய்யும். எலியாவை போல வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். எலியாவை போல கருத்தாய் ஜெபிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். தேசம் அறிந்து கொள்ளட்டும் ஐயா, தேசத்தின் மக்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாக மாறட்டும் ஆண்டவரே. அந்த அக்கினி எதிர்பார்க்கிறோம். கர்மேல் பர்வதத்தில் இறங்கின அக்கினி ஒவ்வொரு பட்டணத்திலும் இறங்கணும்ப்பா, ஒவ்வொரு கிராமத்திலும் இறங்கணும் ஆண்டவரே. அந்த அக்கினி இறங்கினாதான் ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். ஒவ்வொரு பட்டணத்திலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு தெருவிலும் கர்மேல் பர்வதத்தில் தேவன் அனுப்பின அக்கினி, வானத்தில் இறங்கி வந்த அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு இயேசு அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். அப்பிரோஜனமானவன் என் கடமை செய்திருக்கிறேன், மற்றது நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. எல்லா துதி கன மகிமையாவற்றையும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் எலியாக்களாக மாற்றிடுங்கப்பா. மகிமையான கரைகளை கட்ட செய்யுங்க. இவர்களையும் ஆசீர்வதியும். ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே. அவன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எலியாவின் அக்கினி இறங்கட்டுமே, வானம் திறந்து பொழியட்டுமே. எலியாவின் அக்கினி இறங்கட்டுமே, வானம் திறந்து பொழியட்டுமே. இயேசுவே தேவனென்று அறியட்டுமே, சாத்தான் சாதிகள் சாரியட்டுமே. இயேசுவே தேவனென்று அறியட்டுமே,
சாத்தான் சாதிகள் சரியட்டுமே. அக்கினி ஜுவாலை ஆக்கும் தேவா, உடுந்து விட்டறிய ஊற்றும் தேவா. அக்கினி ஜுவாலை ஆக்கும் தேவா, உடுந்து விட்டறிய ஊற்றும் தேவா. பாவம் நெருங்காத அக்கினியால் சாத்தானை ஜெயிக்க உதவும் தேவா. பாவம் நெருங்காத அக்கினியால் சாத்தானை ஜெயிக்க உதவும் தேவா. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருக வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.